எத்திசையும் போற்றும் முத்தமிழ் அறிஞருக்கு நூற்றாண்டு நிறைவு விழா வாழ்த்தி மகிழும் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் BA MLA மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதபுரம் மாவட்ட திமுக கழகம். நிதிஷ்குமார் அவருக்கும் ஜாலியாக விளையாடலாம். சந்திரபாபு நாயுடு கிங் மேக்கர் ப்ளஸ் கிங். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துட்டு கப்சிப்புன்னு காரியத்தை முடிச்சுக்கிட்டு போனால் பிரச்சனை இல்லாமல் நடக்கும். இல்லை கொஞ்சம் குறை நேர அப்படின்னு இழுத்துக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு தான் பிபி சுகர்லாம் ஏறும். இப்போ ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசினார் 1/2 மணி நேரம். என்ன பேசினார் நமக்கு தெரியாது. என்னோட சின்ன வருத்தம் என்னென்னா, ஐயா அதை ஓப்பனாக பண்ணணும். ஸ்டாலின் என்பது ஒரு பேர் ஒண்டி கிடையாது, அது ஒரு புரட்சி. ஏற்கனவே 8ஆம் தேதி பதவியேற்பு அப்படின்னு இருந்துச்சு. இப்போ 9ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை மாற்றப்பட்டு. அதெல்லாம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு முடிவு பண்ண முடியாது. அவர் சந்திரபாபு நாயுடு தான் முடிவு பண்ணுவார் என்னைக்கு பதவியேற்பு. இப்போ யோகி ஆதித்யநாத் டெல்லிக்கு அழைக்கிறாங்க. அவருடைய பதவி பறிக்கப்படுமா, அதில் டெல்லி ஆலோசனையில் இருக்காங்க தலைமை அப்படின்னு. அந்த அளவுக்கு பதவியை பறிச்சா யோகினால தான் 2வது வாட்டி நீங்கள் வந்தீங்க. மேபி அநேகமாக ஐயா நிதின் கட்கரி பதவி தான் எனக்கு நம்ம பிடிக்கிறவாங்களோன்னு தோணுது. ஏன்னா அடிக்கடி இந்த பேச்சு கிராஸ் ஆகுது. பிரதமருன்றாங்க, RSS ஆளுன்றாங்க. பேசாமல் இவருக்கு பிடிக்கும் கொடுத்துடலாமா? இப்போ உள்ள பிஜேபிக்குள்ள. வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி. நாளுக்கு நாள் எதிர்பார்ப்புகள் அதிகரிச்சுட்டே இருக்கு. கேபினெட்டில் எந்தெந்த கட்சிகள் என்னென்ன பொறுப்புகள் போக போகுது அப்படின்றதே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. 6 கட்சிகளுக்கு கேபினெட்டில் பதவிகள் கொடுக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. அதில் முக்கிய 2 கட்சிகள் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் தான். சந்திரபாபு நாயுடு முக்கிய துறைகளாக இருக்கக்கூடிய நிதித்துறை, பாதுகாப்புத்துறை, உள்துறையெல்லாம் கேட்குறாரு. இதெல்லாம் கொடுக்கவே முடியாதுன்னு ஒரு பக்கம் பாஜக சொல்கிறாங்க. இன்னொரு புறம் ரயில்வே துறையை நிதிஷ் கேட்குறாரு. இப்படியான சூழலில் பாஜக என்ன செய்ய போகுது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஆனால் எப்படியாவது பிரதமர் மோடி பதவியேற்பு விழா நடந்தே தீரணும் அப்படின்றதுல முயற்சியில் இருக்காங்க. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஜனதாதள் தலைவர் நிதிஷ்குமார் கேட்குறதும் தெலுங்கு தேசம் தலைவர் சந்திரபாபு நாயுடு கேட்குறதையும் ஒத்துக்குவாங்க. அதுதான் நடக்கும், அதுதான் நடக்கணும், அதுதான் இயல்பு. காரணம், காமன் மேன், பொதுமக்களினுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டீங்க. நீங்கள் காமன் மேன் வயிற்றில் ரொம்ப அடிச்சிட்டிங்க. சாமானியனோட மக்களோட வாழ்வாதாரத்துலேயும் வயிற்று பொழப்புலையும் நிறைய அடிச்சிட்டு இருந்தால உங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கல. அப்போ உங்களுக்கு மக்கள் ஆதரவு முழுசாக கிடைக்கல. மக்கள் ஆதரவு முழுசாக கிடைக்காத அந்த சூழ்நிலையில் மக்கள் ஓட்டு போட்ட மற்ற தலைவர்கள்கிட்ட அந்த வாக்குகளை யாசகம் பெற்று ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க. சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு முதலமைச்சர் ஆகணும், ஆயிட்டார். அதற்கு மேலே அவருக்கு பசி கிடையாது, பட்னி கிடையாது. நான் தெலுங்கானாவில், அது ஆந்திராவில் முதலமைச்சர் ஆகிட்டேன். எனக்கு மாநில காவல்துறை இருக்குது. ஜெகன் மீது எதனா காழ்ப்புணர்ச்சியோ இல்லை அரசியல் பழி வாங்குதோ இல்லை ஊழல் நடத்துகிறதோ ஊழலை விசாரிக்கிறதுக்கு எனக்கு இது போதும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா உங்களோட நிலைமை இன்னும் மோசம். ஒன்று. இல்லை நிதிஷ்குமார் அவர்களை பொறுத்தவரையிலும், என்னப்பா நீங்கள் அங்கே என்னை பிரதமர்லாம் ஆகிறேன்னு பேசுனாங்க, அப்படி தான் வச்சுருந்தாங்க. தலைவராகவே நான் ஆக வேண்டியதாங்க. கன்வீனர் போஸ்ட் எனக்கா சோனியா காந்திக்கா அப்படின்னு அந்த ஒரு இழுபறியில் இருந்தது. அதனால நான் வந்துட்டேன். என்ன போய் நான் இது கேட்டால் முடியாதுன்றீங்க, அது கேட்டால் முடியாதுங்கன்னு இந்த மாதிரி பேசக்கூடிய தன்மை படைத்தவர். 10வதுக்கு காங்கிரஸ் கட்சி, கூட்டணி கட்சிகள், இந்திய கூட்டணிகள் அவங்க கோச்சிக்கிட்டா இங்கே வாங்க, அங்கே கூச்சிக்கிட்டா இங்கே வாங்க. சாலமன் பாப்பையா ஐயா ஒரு படத்தில் பண்ணியிருப்பார். அவங்க வீட்டில் கொடுக்கலன்னா இங்கே வாங்க, நம்ம பழகுவோம் அப்படின்வார். அதே மாதிரி இவங்க வாங்க பழகலான்னு இந்திய கூட்டணியிலேருந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. பழைய மாதிரி தோரணையாலாம் ஜி கோவப்படுவார், அமித்ஷாஜி சொல்லிட்டாரு, நட்டாஜி பேசிட்டாரு அப்படின்லாம் பேச முடியாது. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துட்டு கப்சிப்புன்னு காரியத்தை முடிச்சுக்கிட்டு போனால் பிரச்சனை இல்லாமல் நடக்கும். இல்லை கொஞ்சம் குறை நேர அப்படின்னு இழுத்துக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு தான் பிபி சுகர்லாம் ஏறும். காரணம் என்னென்னா, உத்தரப்பிரதேச மக்கள் தெளிவாக வாக்கு போட்டுருக்குறாங்க. இந்த சாமானியனோட கோபம் என்ன செய்யும்? பிரதமரை இப்படி இங்கே கொஞ்சம் கொடுங்க, அங்கே கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு தள்ளி விடுன்றதை காட்டியிருக்கு. இது மாதிரி ஒரு சிறப்பான இதில் என்னென்னா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வரல, திமுக ஜெயிச்ச 40க்கு ஒன்றும் புண்ணியம் இல்லை. அதுக்கப்புறமா சமாஜ்வாடி 37 ஜெயிச்சோம், அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் தாண்டி பொதுமக்கள், அது கட்சி ரீதியாக பார்க்குறவங்க அப்படி பார்ப்பாங்க, இன்னும் வரலையே அப்படின்னு. ராகுல் காந்தி எதிர்பார்த்த நிறைய பேர் இருக்குது. தமிழகத்திலே ராகுல் காந்தி பிரதமர் ஆக வேண்டும்னு இங்கே தமிழக மக்களோட எதிர்பார்ப்பு. ஆனால் அதை தாண்டி மக்கள் இதை பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே நல்லா இருக்குல்ல இது, உனக்கோ இல்லை உங்களுக்கோ இல்லை,
உங்களுக்கு பாதி, உங்களுக்கு அதில் கம்மி, மீதி மதி தூக்கி மேலே போட்டு பிடிச்சிக்கங்க அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க மக்கள். அப்போ இது வந்து ஜனநாயகம், அந்த மக்களுடைய அந்த அந்த அங்கீகாரம் இருக்குல்ல, மக்களோட அந்த பவர் ஆஃப் டெமோக்ரஸி, இதை பார்க்கும்போது ஒரு பத்திரிகைக்காரனா வந்து நமக்கு ஒரு ஒரு சந்தோஷத்தை தருது. யார் வேணா ஆளுங்க, இனிமேல்ட்டு இந்த பெட்ரோல் விலையை இஷ்டத்துக்கு ஏற்றுறது, சிலிண்டர் விலை இவ்வளோதான், அப்புறம் என் கையில் கொடுக்க மாட்டேன், பேங்க்கில் போடுவீங்க, பேங்க்கில் உங்கள் சொந்தக்காரர் அவர் கொஞ்சம் எடுத்துக்குவார். அதான் பேங்க்கும் அரசாங்கமும் கூட்டாக தானே இருக்கு. என் காசு எனக்குள்ள வரணும், அது என்ன பேங்க்கில் போடுறது, அவன் மினிமம் பேலன்ஸ் சைக்கிள் அதை வந்து எடுத்துக்கிறான். இப்போ இந்த மாதிரி வேலைகள். அப்புறம் எண்ணெய் நிறுவனங்கள் வந்து பெட்ரோல் விலையை வந்து முன்னாடி அரசாங்கம் தான் முடிவு பண்ணிக்கிட்டு இருந்தது, எண்ணெய் நிறுவனமே முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு கொள்கை பண்ணிங்கல்ல, அதனால மக்கள் கடுப்பாகி இப்போ ஓட்டு போடல. இப்போ போய் எண்ணெய் நிறுவனம் கிட்ட போய் ஓட்டு கேளுங்க. 9 அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ தொழில்துறையும் கேட்பாங்க, கூட்டணியில் இருக்கிறவங்க அது கொடுத்துருங்க, பசையுள்ள பதவியெல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு. இப்போ பிஜேபி கேட்பாங்கப்பா, 12 வச்சுக்கிட்டு 16 வச்சுக்கிட்டு தொல்லை தாங்கலேப்பா, 28 சீட்டுக்கு எங்களை இப்படி இல்லாமாப்பா நடத்துவீங்கன்னும் போது, ஐயா 28 எங்கள் இடம் மறந்துடாதீங்க, ஏக்நாத் சிண்டே ஏர் அப்படின்னு இவர் வேற பேசுவார். இப்படி திரும்பி பார்த்தா பாஸ்வானு 5 சீட்டு வாங்கியிருக்கோம், பீகார் பெரிய மாநிலம், பீகார் இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும், பார்த்துக்கங்கன்னு. இப்போ இதெல்லாம் இந்த பஞ்சாயத்தெல்லாம் போட்டு அவங்களுக்கு தலையெல்லாம் பிச்சுக்கிட்டு போவோம், நல்ல வேடிக்கையாக இருக்கும். ஜனநாயகத்துக்கு இது வந்து டெலகிராஃப் பத்திரிகையா எந்த பத்திரிகைன்னு தெரியல, இந்தியா காட்ஸ் டவுன் மோடி அப்படின்னு தலைப்பு போட்டிருந்தாங்க. அந்த தலைப்பு தான் வந்து இது இந்த 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 இது இது வந்து வழக்கமாக இந்த பரபரப்புலாம் யாருக்கு இருக்கும், மாநில கட்சிகள் இருக்கும். இவருக்கு பெரும்பான்மை கிடைக்குமா கிடைக்காதா, ஒருத்தர் பார்த்தா ஜெயிச்சிருப்பாரு, அப்புறம் பார்த்தா அங்கே பாஜக ஆட்சி அமைக்குமா, என்னன்னா ஒரு ராவோட ராவா 20 பேர் ரெசார்ட்டுக்கு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தா திடீர்னு வேட்பாளர் காணாம போயிடுவார். அதெல்லாம் முன்பாதி. இப்போ தேர்தலுக்கு பிறகு பின்பாதி பார்த்தீங்கன்னா, இப்போ அப்புறம் ஒரு 10 சுயேட்சைகள் வந்து நாங்கள் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு இவங்களே ஃபோன் பண்ணி அமித்ஷாக்கு சொன்னாங்களாம். அதான் செய்தி. எனக்கு என்ன சந்தேகம்னா, இவங்களே ஃபோன் பண்ணாங்களா இல்லை அவங்க ஃபோன் பண்ணாங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாம், பட் ஒரு சிலர் ஃபோன் பண்ணியிருக்க மாட்டா, அவங்க தான் பேசியிருப்பாங்க. இன்னமும் அந்த ஊடகத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி செய்திகளை கசி விடுறது, அதெல்லாம் இன்னும் இருக்குது. அதுவும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த எக்ஸிட் போல் தப்பாக கொடுத்து ஒருத்தர் கதறி கதறி அழுததை பார்த்தோம். இனிமேல்ட்டு இந்த மாதிரி இந்த பேசும்போது 400 வந்துடும், 450 வந்துடும், அவங்களுக்கு ஒரு சவுக்கடி. உழைக்காமல் சும்மா அப்படியே வந்து காங்கிரஸ் கட்சியில் அந்த பண்ணையாரத்தை நம்ம, அதாவது ராகுல் காந்தி உழைச்சாங்க, பிரியங்கா காந்தி உழைச்சாங்க, ஒரு சில முக்கிய தலைவர் அசோக் கெலட் போன்றவர்கள்லாம் உழைச்சாங்க. நிறைய பேர் உழைக்காமலே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் வந்து ஒருவேளை ஆட்சி வந்து தான் இன்றைக்கி போய் பதவி சுகத்துக்கோசரம் போயிருப்பாங்க, எங்களை அமைச்சராக்கி விடுங்க, அந்த கமிஷனுக்கு தலைவராக போடுங்க. அவங்களுக்கும் கிடையாது, இப்போ உங்களுக்கும் கிடையாது பட்டநாமம். இப்போ எல்லாருமே வந்து இப்போ அதனால் இப்போ என்னன்னா, பால் இஸ் இன் கோர்ட். நிதிஷ்குமார் அவருக்கும் ஜாலியாக விளையாடலாம். சந்திரபாபு நாயுடு கிங் மேக்கர் ப்ளஸ் கிங். சந்திரபாபு நாயுடு வந்து ஆந்திர பிரதேஷ்க்கு கிங்கு, பொசிஷன் சீஃப் மினிஸ்டர் ஓப்பன், எதிர்கட்சியே இல்லை பார்க்கும்போது. ஜெகன் அவர்களுக்கு தேவைதான். ஏன் தேவைதான்னா, பதவி இருக்கும்போது இந்த பழி வாங்குகிற அரசியல், இந்த அரசியல்லாம் வந்து அது ரொம்ப உங்களுக்கு கை கொடுக்காது. உதாரணத்துக்கு இந்த கருத்து கணிப்பில் எல்லாமே எல்லா கருத்து கணிப்பாளரும் ஆந்திரா ஏன் இப்படி போனதுக்குன்னு காரணம் அந்த கைது நடவடிக்கை ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு கோடிட்டு காட்டுறாங்க. அப்போது நீங்கள் என்னதான் மக்களுக்கு நல்லது செஞ்சாலும் கொண்டாலும் அரசியல் கேம் அதாவது மக்களுக்கு ஓட்டு போடுறது அடிப்படையில் ஒரு விஷயந்தான், நீங்கள் மக்களுக்கு என்ன செய்வீங்கன்னு, அதுதான் உங்களோட பிரதானமாக இருக்கணும். அதை செய்யாமல் நான் ராமருக்கு கோயில் கட்டினேன், நான் இந்துத்துவ நாடாக மாற்றுறேன், நான் வந்து எதிர்கட்சிகளை பிடிச்சி ஜெயிலில் போடுவேன், அமலாக்கத்துறையை வச்சு கைது செய்வேன் அப்படின்னா, இப்படி தான் போயிட்டு ஐயா ஒரு 8 ஓட்டு கொடுங்க, ஐயா ஒரு 12 ஓட்டு கொடுங்கன்ற அளவுக்கு சுத்த விட்டுருவாங்க. கடந்த தேர்தல் நீங்கள் இதெல்லாம் பண்ணலை, சுத்த விடலை. இந்த தேர்தல் இதெல்லாம் பண்ணீங்க. அதில் குறிப்பாக பாருங்கள், ஃபைசாபாத்தில் ராமர் கோயில் கட்டின இடத்துல 50,000 ஓட்டில் லல்லு சிங் தோக்குறாரு. யாருமே நம்ம இதையே தேர்தலுக்கு முன்னாடி நம்ம இதை பேசியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களையும் என்னையும் பார்த்து சிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வாரணாசி பிரதமர் 6வது ரவுண்டில் பின்தங்கி இருப்பார் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோன்னா நம்ம மீது வழக்கு பதியப்பட்டிருக்கோம். பிரதமரை பற்றி அவதூறாக பேசிட்டாங்க ஒரு பத்திரிகையாளர். அது எப்படி தேர்தல் வரதுக்கு முன்னாடி நீங்கள் 6000 பின்தங்குவார் தோப்பாருலாம் சொல்லுவீங்க? உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் 400 பிஜேபி சுயமாக வரும், கூட்டணியோட 450 வரும்னு சொல்லும்போது அப்போ நல்லா இருக்குது, அது பேசலாம். ஆனால் பிரதமர் பின்தங்குவார்னு ஒரு விஷயம் அங்கே ரவுண்டில் வந்தப்போ அது வந்து பேசப்படலை. அப்போ என்ன காட்டுதுன்னா, அங்கே சுற்றி கோயில் கட்டினப்போ இவங்க புல்டோசரை எப்படி முஸ்லீம்க்கு எதிராக பயன்படுத்தினாங்களோ அதே புல்டோசரை அங்கே பிராமின்ஸ்க்கு எதிராகவும் இந்துக்களுக்கு எதிராக பயன்படுத்தியிருக்காங்க. கோயிலை பிரம்மாண்டமாக கட்டி மொசைக்கு போட்டு சுற்றுலாத்தலமாக மாத்திரன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த எளிய மக்கள் இந்துக்கள் நிறைய பேர் இடத்த கையகப்படுத்தி அவங்களோட இடத்தெல்லாம் இடித்து
தரமட்டமாக்கி சாலையெல்லாம் அப்படியே ஜிகி ஜிகி ஜிகின்னு போட்டு லைட்டெல்லாம் வச்சு அந்த பாவம் சும்மா விடாதுல்ல. ஆனால் இந்த இப்பயே வருத்தம் இப்பயே யோகி ஆதித்யநாத் வந்து டெல்லிக்கு அழைக்கிறாங்க, அவருடைய பதவி பறிக்கப்படுமா, அதுல டெல்லி ஆலோசனையில் இருக்காங்க தலைமை அப்படின்னு, அந்த அளவுக்கு யூபி பதவியை முக்கியமானதா பறிச்சா யோகினால தான் 2வது வாட்டி நீங்கள் வந்தீங்க. அங்கே தான் தூக்கி கொடுத்தாங்க 62 சீட்டை. இல்லைன்னா இதே நிலைமை தான் அன்றைக்கும் வந்திருக்கும். டபுள் ஆன்டி இன்கம்பன்சி. யோகி மீது கோபம் இருக்குது, உங்கள் மீதும் கோபம் இருக்குது. நீங்கள் பண்ணுற அரசியல் அங்கே எடுபடலை. நீங்கள் எது இந்துத்துவ லெபார்டரின்னு நினச்சிங்களோ அங்கே மக்கள் கேட்குறது வேலை வாய்ப்பு. அங்கே மக்கள் கேட்குறது இது வந்து ஒரு சான்று. எல்லா இடத்துலையும் பாருங்கள், நாங்கள் ஏரியை புனரமைக்கிறோம், நாங்கள் வந்து ரோடு வந்து பார்க்கு போடுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தோரத்தில், அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஆத்தோரத்தில் ஆக்கிரமிப்பு இருந்தால் நீங்கள் அகற்றுங்க. அகற்றத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வாழ்வாதார ரீதியாக ஒரு மாற்றம் பண்ணிட்டு பண்ணுங்க. எல்லாம் கான்ட்ராக்டுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு அவசர கதியில் சாலை போடுறேன், லைட்டு வைக்கிறேன், ஃபவுண்டன் வைக்கிறேன், சென்டர் மீடியன் வைக்கிறேன், இதெல்லாம் பண்ணாங்க. எங்க ஃபைசாபாத்தில் பண்ணதுக்கு லோக்கல் மக்கள் கடுப்பாகி என் இடம் போகுது, என் வாழ்வாதாரம் போகுது, என் வியாபாரம் போகுது, என் பசங்களுக்கு வேலை இல்லை. இப்போ இங்கே கோயில் வந்து சர்வதேச ஹெலிகாப்டரில் வந்து டூர் பார்ப்பாங்க, ஏர்போர்ட்டு கட்டி, எங்களுக்கு என்ன, லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு என்ன? அப்ப இனிமேல் காசி மதுரான்ற அந்த பேச்சு இருக்காதா? காசி மதுராவுக்கு போக வேண்டியவங்க போவாங்க. போகிறவங்களுக்கு முடிஞ்சால் ரயில்வேல இலவசமாக வந்து கொடுங்க. இல்லையா ஒரு 50% சலுகை பிடுங்குனீங்கல்ல சீனியர் சிட்டிசன்ஸ் கிட்ட இருந்து, அதை திருப்பி கொடுங்க. அவ்வளோதான், அது போதும். கோயில் குளங்களை இந்துக்கள் பார்த்துக்குவாங்க, பத்திரமா இருக்கும். நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து பிஸ்னஸ் மாடலாக மாற்றுறது, அங்கே போயிட்டு ரோடு அகலப்படுத்துறது, இன்னும் கோயிலை பெருசாக ஆக்குறது, அதெல்லாம் வேண்டாம். கோயிலுக்கா பஞ்சம் நம்ம ஊரில்? இந்த அரசியல் தான் எடுபடலையே. இது ராம ஜென்ம பூமி, கிருஷ்ண ஜென்ம பூமி இன்னும் மிச்சம் இருக்கு, கட்டுங்க. அங்கேயும் பக்கத்தில் ஜென்மபூமி பக்கத்தில் கட்டும்போது அங்கெல்லாம் ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றுவீங்க, குடிசையெல்லாம் இடிப்பீங்க. நீங்கள் இஸ்லாமியர் இந்துக்கள் பிரிக்க முடியாது, அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பியாக இருக்கிறாங்க. ராம் ஜென்மபூமி கட்டின இடத்துல திருப்பி தோப்பீங்க, பக்கத்தில் தோப்பீங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு என்ன? ஹிந்து முஸ்லீம்ன்றது உங்கள் வேலை கிடையாது. இந்தியனுக்கு வேலை எங்கே? இந்துனா பெட்ரோல் விலையும், முஸ்லீம்னா பெட்ரோல் விலையும், கிறிஸ்டின்னா தக்காளி வேலை ஒன்று விற்கிறது இல்லை. எல்லாருக்கும் ஒரே விலைவாசி தான். விலைவாசி பிரச்சனை அதிகமாக இருக்குது, மக்கள்கிட்ட பணம் இல்லை. இதை தான் காட்டியிருக்கு. நல்ல வேலை நிறைய பேர் வந்து ஓட்டு போடலை, வெயில் காப்பாற்றி விட்டுருக்கு. வெயில் இன்னும் கம்மியாக இருந்தால் உங்கள் மேலே இருந்த கோவத்துக்கு இன்னும் ஜனங்க வந்து ஓட்டு போட்டிருந்தா இன்னும் ஒரு 10-15 இடம் போயிட்டுருக்கும். பீகார்லேயே நிலைமை மாறி இருக்கும். அது இன்னொன்று, எப்படி வந்தது இந்த 290 இல்லை இந்த 290 சீட்டு? தேர்தல் ஆணையம் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கு உங்களுக்கு. 7 கட்ட தேர்தல், பார்ட்டாக தேர்தல், சின்னத்தை முடக்குவீங்க, எதிர்கட்சிக்கு சின்னத்தை உடனே சொல்ல மாட்டீங்க, அதுக்கப்புறம் நோட்டீஸ் அவங்களுக்கு கொண்டு விடுவீங்க, முதலமைச்சரெல்லாம் கைது பண்ணி வச்சுக்குவீங்க, மற்றவங்களுக்கு பிரச்சாரம் பண்ண விட மாட்டீங்க. நீங்கள் கொடுக்குற விளம்பரத்தை ரிலீஸ் பண்ணிவிடும் தேர்தல் ஆணையம், எதிர்கட்சி கொடுக்குற விளம்பரத்தை ரிலீஸ் பண்ணாது. நீங்கள் பத்திரிக்கை ஊடகத்துலலாம் எக்ஸிட் போல், அந்த போல், இந்த போல்லாம் உங்களை வச்சு நடத்திக்கலாம். அவங்க அதெல்லாம் பண்ண முடியாது. இவ்வளோ வேலை பண்ணி அப்புறம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் பூத்தில் சிறுவன் பெரிய ஆள் யார் வேணால் போய் பாஜகவுக்கு எத்தனை வாட்டி வேணால் டொயின் ஓட்டு போடலாம். ஆனால் எதிர்கட்சிகள் அதை பண்ண முடியாது. எலக்டோரல் பாண்டு நீங்கள் எல்லாம் காசு வாங்கிக்குவீங்க, மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. மீறி யாருன்னா கொடுத்தா அவங்களுக்கு ரெய்டு. இவ்வளவு விஷயமும் பண்ணிவிட்டு கடைசியாக பேலட் யூனிட்டில் பாஜக பில்லை ஒட்டி இருக்கு, பிஜேபின்னு போட்டுக்குது பேலட் யூனிட். இவ்வளவு அக்கிரமமும் இவ்வளவு விஷயங்களும் நடந்து தனி மெஜாரிட்டி வாங்கலை. அப்போது இதுதான் நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட் கார்டு பிரகாரம் நீங்கள் வந்து தனி மெஜாரிட்டி இல்லை. ராகுல் காந்தியை பிரதமர்னு முன்னிறுத்தியிருந்தாலோ, இல்லை ஒருவேளை பிரியங்கா காந்தியை வாரணாசிலையோ இல்லை உத்தரப்பிரதேசில் இன்னும் ஒரு சரியான தொகுதியில் முக்கியமான பிஜேபி தலைவர் மேலே நிறுத்தியிருந்தா இன்னும் 10 சீட்டு போயிருக்கும். அதனால் காங்கிரஸ் கட்சி வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது, ரைட்டு. மக்கள் வீக்காக இல்லை. நீங்கள் ராகுல் காந்தி என்ன வேணால் கூப்பிட்டுக்கோங்க, உங்கள் பிரச்சனை அது. மக்கள் வந்து வீக்காக இல்லை, ஜனநாயகம் வீக்காக இல்லை. தேர்தலே இனிமேல் வருமா வராதா அந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு தள்ளினீங்க இந்தியாவை. தேர்தல்லாம் இனிமேல் வரும், அடிக்கடி வரும். அதுதான் இந்த ரிசல்ட் காட்டுது. இல்லை இப்போதான் மோடி பதட்டத்தில் இருக்க மாதிரி தெரியுது, ஒரு சோகமா இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் வந்து ஒன்ஸ் பதவி ஏத்துட்டார் அப்படின்னா மீண்டும் அந்த சர்வாதிகார தன்மை வந்துடும், மீண்டும் பவர்ஃபுல்லா வந்துருவாரு அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. சர்வாதிகார தன்மை வரும்போது என்ன ஆயிடும்னா, ஆசை யாரை விட்டுதுன்றதும் வரும். இப்போ இவர் வண்டி போய் ஊர்லலாம் போய் டாடா காட்டுன்னு மெலோனி அவர்களை போய் கை குலுக்கி விட்டு, ட்ரம்ப் அவர்களையோ இல்லை புட்டின் அவர்களையோ போய் கட்டி பிடித்து கட்டி தழும்போது, ஏன் அமைச்சர் பதவியை பூத்துட்டு அவர் ஒண்டி போய் ஜாலியாக இருக்கிறார் அப்படின்றது அந்த வருத்தம் வருமா வராதா? பிஜேபிக்காரங்களுக்கு நிறைய பேர் ஃபஸ்ட்டே சீட்டு கொடுக்கல, சிட்டிங் சீட்டை வந்து ஒரு 100 இடத்துக்கு மேலே மாற்றிருக்கிறீங்க.
அவங்க மனசில் என்ன வெம்பிக்கிட்டு இருக்காங்க, என்ன புலம்பிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. ஆர்எஸ்எஸ் மன வருத்தத்தில் இருக்குது. காரணம், நீங்கள் பெரிய, அதாவது உங்களை ஆர்எஸ்எஸ் தான் வளர்த்து விட்டுதுன்றதையே மறந்துட்டு மீறி போயிட்டீங்க. ஏன்னா கடவுளோட அவதாரமாக ஆயிட்டீங்க. 2. 3வது, மாற்று கட்சியிலேருந்து வந்தவனுக்கெல்லாம் சீட்டு கொடுத்து இந்த இருந்த கட்சிக்கு சீட்டு கொடுக்கல. ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் தெரிந்தும் கூட அவர்களுக்கு சீட்டு கொடுத்ததில் 15 பேரில் 13 பேர் தோத்துருக்குறாங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எப்படி உங்களை விடுவாங்க? அதனால் பழைய மாதிரி இந்த டாட்டா காட்டுறது, ஊருக்கு ஊருக்கு போய் தொப்பி போட்டுக்கிறது, காலைல ஒரு ட்ரெஸ்ஸு, மதியம் ஒரு ட்ரெஸ்ஸு, நைட்டு ஒரு ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் மோசம். இந்த நாட்கள் இன்னும் வேகமாக போகும். இந்த நெகட்டிவிட்டி வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகும். இது கிளியர் மேண்டேட். காங்கிரஸ் வந்து ஒரு சில விஷயத்தை சரியாக செய்யாததால ஒரு சில மாநிலத்தில் கோட்டை விட்டுருக்காங்க. 20 சீட்டு இப்படி இருந்து 20 சீட்டு உங்களுக்கு குறைஞ்சிருந்தா முடிஞ்சது கதை. 20 சீட்டு 234 20 சேர்த்திங்கன்னா என்னாச்சு? 255. உங்களுக்கு அங்கே இன்னும் குறைஞ்சிருக்கும். அப்போது சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமாரோட போன்ற அந்த அழுத்தம் இன்னும் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். பிரதமரே கேட்பாங்க. இப்போ ஏதோ ஸ்பீக்கர் கேட்குறாங்க, சின்ன சின்ன அமைச்சர் கேட்குறாங்க, கொடுத்துருங்க. ஒரு வாரம் 10 நாள் டிலே பண்ணி அப்புறம் ஷேர் மார்க்கெட் படுத்துக்கிச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த வணிக வியாபாரம்லாம் பண்ணுறவங்க இருப்பாங்கள்ல, ஆன்லைன், அவங்க எல்லாமே பிஜேபி வரணும்னு இருக்காங்க. அவங்களுக்கு மார்க்கெட் அடி வாங்கிச்சுன்னா அப்புறம் அவங்களும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி இந்துக்கள் போட்டாங்க. ஏற்கனவே 8ஆம் தேதி பதவியேற்பு அப்படின்னு இருந்துச்சு. இப்போ 9ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டிருக்கு, ஞாயிற்றுக்கிழமை மாற்றப்பட்டிருக்கு. அதெல்லாம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு முடிவு பண்ண முடியாது. அவர் சந்திரபாபு நாயுடு தான் முடிவு பண்ணுவார் என்னைக்கு பதவி ஏற்பு. அவர் ஃபஸ்ட்டு சிஎம் பதவி ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா சொல்லுவார். என்ன அவசரம்? என்ன அதுதான் ஜனாதிபதி, நீங்கள் காப்பந்தா பிரதமராக இருங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல. இருங்க ஒரு 15 நாளைக்கு காப்பந்து பிரதமராக, என்ன அவசரம்? நல்லா பார்த்துட்டு இல்லை அடுத்த மாதத்தில் கூட பதவி ஏற்றுக்கங்க, என்ன அவசரம்? சந்திரபாபு நாயுடு சொல்லலாம்ல, இப்படி நம்ம சொல்கிற மாதிரி. ஜெயிலில் 3 மாதம் இருந்தானே, யாருமே வந்து பார்க்கலையா? ஒரு பிரெட்டு பேக்கெட்டு, ஒரு பூங்கொத்து கூட கொடுக்கல. இந்த தம்பி பவன் கல்யாண் வந்து பார்த்து 4 வாரத்தை ஆறுதலாம் சொல்லி அதுக்கப்புறம் கூட்டணி வந்தது. அன்றைக்கி வரல இந்த சந்திரபாபு நாயுடு யாருக்குமே தெரியலையே. வாஜ்பாய் காலத்து ஆள், என்டிஏ செதுக்குனவன், ஆர்கிடெக்ட், யாரும் பார்க்கலையப்பா. இல்லை, கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து பிஜேபி இருக்காங்க. யாசக்கூடிய இடங்கடெல்லாம் இல்லைங்க, கொடுத்து தான் ஆகணும். சரி, கம்மியாக கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் 6 மாதம் கழிச்சு பசிக்குது திருப்பி கொடுங்கன்னு கேட்டால் அதுக்கு இப்பயே கொடுத்துருங்க. கொடுத்த உடனே ஏங்க எந்த பிடிங்க கொடுத்தீங்கன்னு இங்கே இருக்கிறவங்க கேட்பாங்க. ஸ்ட்ரைட்டாகவே பார்ப்போம். ஃபினான்ஸ் மினிஸ்டர் லைக்லி டு கோ அவுட். ஓகே, ஒன்று இவங்க கேட்பாங்க, இல்லை அவங்க கேட்பாங்க. சரி, நிர்மலா சீதாராமனே வச்சுக்கிறீங்க. பெட்ரோலியம் துறை கேட்பாங்க, சுகாதாரத்துறை கொடுப்பாங்க, கேட்பாங்க, ரயில்வே கேட்பாங்க, அப்புறம் கப்பல் பெருசாக கேட்பாங்க. மேபி அநேகமாக ஐயா நிதின் கட்கரி பதவி தான் எனக்கு நம்ம பிடிங்கிடுவாங்களோன்னு தோணுது. ஏன்னா அடிக்கடி இந்த பேச்சு கிராஸ் ஆகுது. பிரதமருன்றாங்க, ஆர்எஸ்எஸ் ஆளுன்றாங்க. பேசாமல் இவருக்கு பிடிங்கி கொடுத்துடலாமா? இப்போ உள்ள பிஜேபிக்குள்ளே சரி 75 அமைச்சர்கள்னும் போது ஒரு 30 அமைச்சர்கள் முக்கியமானவராக இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே பிரித்து எடுத்துக்கிட்டு வேணுன்றத மிச்சத்தை வந்து இந்த ஐயா முருகன் போன்றவர்கள், இல்லை கீழே இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்கலாம். இப்போ அந்த 30லேயே 10 போயிடுமே வெளில. வாஜ்பாய் காலத்திலே வந்து சபாநாயகர் பதவியில தான், துணை சபாநாயகர் பதவியில தான் சந்திரபாபு நாயுடு இருந்தாரு. இப்போ மோடி இருக்கிறதுனால மோடி இன்னும் பவர்ஃபுல்லா இருக்காரு அப்படின்றப்போ சந்திரபாபு நாயுடு குறைவாகத்தான் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. ஆனாலும் அது எப்படி போகும் எல்லாம் கேட்டுதான் என்னது இன்விடேஷன் வந்துருக்கும். இப்படின்னும் போது நடக்கும். ஐயா மோடி ஆசைப்பட்டா அது ஃபோட்டோ ஷூட்டு தான் கொஞ்சம் லைட்டிங்கு கேமராலாம் பார்த்து டிலே ஆகும். மிச்ச விஷயம்லாம் டக் 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 டக்குன்னு தானே ஆச்சு. பதவி ஏற்பு என்னைக்கு இன்னும் இழுபறியில் இருக்குது, 3 நாள் ஆயிடுச்சு. சரி, பதவி நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, ரைட்டு. நாயுடுக்கு என்ன செய்ய போகிறீங்க? நிதிஷ்க்கு என்ன செய்ய போகிறீங்க? பாஸ்வானுக்கு என்ன செய்ய போகிறீங்க? எங்கள் அண்ணா ஏக்நாத் ஷிண்டேக்கு என்ன செய்ய போகிறீங்க? ஷிண்டே என்ன ரொம்ப நல்லவரா? உண்டக வீட்டுக்கு 2 பார்த்தவர் தானே. பதவிக்காக தானே அவர் பிரிஞ்சு வந்தார் உத்தவ் தாக்கரே வித்து. அதே பதவிக்காக அவர் கூட இருக்கவங்க இப்போ கேட்க மாட்டாங்களா? ஆனால் நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க, 7 பேர் இருக்கிறோம், எதனா பார்த்து செய்யுங்கண்ணே, ஜிகிட்ட பேசுங்கன்னு வாங்கல்ல. இன்னும் 3 மாதத்தில் அங்கே தேர்தல், மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். வெறும் எம்பியை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? எங்கள் ஐயா கேபி முன்சாமி, அப்புறம் வைத்திலிங்க, வேறு யாரும் இன்னொருத்தர் நினைக்கிறேன், அவங்களே எம்பி சீட்டு வேணாம், நாங்கள் எம்எல்ஏ ஆகிறோன்னு போனாங்களே தமிழ்நாட்டில். அப்போ மகாராஷ்டிரா பெரிய ஸ்டேட்டு, லோக்கலில் பவர்ஃபுல்லாக எதனா மினிஸ்டர் ஆனால் உத்தவ் தாக்கரே வாழ்க்கைன்னு சொல்லிட்டு கூட போவோமா? அதை விட்டு போங்க ஜி அப்படின்னு ஃபஸ்ட்டு அப்படி பேசுவாங்க ஃப்ரெண்ட்லியாக. அப்புறம் ஒவ்வொருத்தராக கைண்டி போவாங்க. சரத்பவார் கட்சி எம்எல்ஏ ஆல்ரெடி காலில் தூது விட்டுன்னு இருக்கிறாங்க. எம்பிலாம் ஆயின் போங்க, எம்எல்ஏ ஒரு மாநில ரிசல்ட் மாறிச்சுன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், அடுத்து ஒரு 2 ஸ்டேட்டு காங்கிரஸ் இல்லை காங்கிரஸ் கூட்டணி இருக்க கட்சி பிஜேபி கிட்டேருந்து பிடுங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து சர்க்கிள் ஜாஸ்தியாகும், வேகம் எடுக்கும்.
பழைய மாதிரிலாம் வந்துட்டு கஷ்டம். இதுவும் நடக்கும். ஒரு 20-30 எம்எல்ஏ இதை எம்பி வந்து காங்கிரஸ் கட்சியில பிற கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு போய் பிஜேபியில் திருப்பி ரீஎலெக்ஷன் நின்று ஜெயிக்கிறதுக்கும் நடக்கும். அதனால தான் சொல்கிறேன், சந்திரபாபு நாயுடு ஸ்பீக்கர் பதவியெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு கேட்பார். நிதிஷ்குமாரும் விடமாட்டார். தெரியும் இவங்க ஒன்ஸ் சிங்கிள் மெஜாரிட்டி ஆகிட்டாங்கன்னா பாய் பாய் அப்படின்னுவாங்க. ராகுல் காந்தி சொன்னார்ல குட் பை சொன்னார், பட் அது குட் பை ஆகலை. ஆனால் இவங்க நல்லா குட் பை டாடா பை பைலாம் காட்டுவாங்க 2 பேரும். இவர்களுக்கு அந்த முதிர்ச்சி உண்டு. ஓ, சந்திரபாபு நாயுடு சபாநாயகர் பதவி கேட்பதற்கு இப்படி ஒரு பாலிடிக்ஸும் அதில் இருக்கு. கண்டிப்பாங்க. ஏன்னா சபாநாயகர் பதவி என்பது ஒருத்தர் வந்து இந்த கட்சியிலேருந்து வேறு கட்சிக்கு போகிறாரு, அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், இல்லை கொறடா ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாரு, மசோதா மீது ஒரு தீர்மானம் வருது, அதில் வாக்கெடுப்பு இருக்குது, நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு மாறாக ஓட்டு போடுறாங்கன்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது, ஒரு அரசாங்கத்தை காப்பாற்றுவது சபாநாயகர். அதுவும் இந்த மாதிரி தொங்கு சட்டமன்ற பாராளுமன்றம் வரும்பொழுது சபாநாயகர் பதவி ரொம்ப ரொம்ப முக்கியம். வானவளாவிய பதவிகள், இது அதிகாரம் படைத்தது இந்த பதவி. கோர்ட்டே வந்து ஒரு சில விஷயம்லாம் வந்து ஸ்பீக்கரை வந்து பார்லிமெண்ட் ஸ்பீக்கரை வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இட் இஸ் மை பர்வியூ. அசம்பிளி அதாவது பாராளுமன்ற செக்ரட்டரியேட்டோட அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவங்க முடிவு பண்ணுறது. யார் எங்கே உட்காரணும், எதிர் பெஞ்சில் யார் உட்காரணும், அதெல்லாம் வந்து யார் பேசணும், கான்ஃபிடன்ஸ் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் என்னைக்கு வாக்கெடுப்பு நடத்தணும், எல்லாமே அவர் கையில் தான் இருக்குது. பிரதமரோட ஆட்சியோட ஆயுசை வந்து நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு பதவி தான் சபாநாயகர் பதவி. காரணம், இங்கே தனி மெஜாரிட்டி இல்லை. நீங்கள் மெஜாரிட்டி வந்திருந்தீங்கன்னா நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேணாம். ஓம் பிர்லாவை கூப்பிட்டு ஐயா நீங்களே உட்காந்துக்கோங்க, இல்லை உங்களை விட யார் பவ்யமாக இருப்பாங்களோ அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சுக்கலாம். ரொட்டேஷனில் விளையாடலாம், நீங்கள் எது வேணா பண்ணலாம். வரலையே. இப்போ நீங்களாம் சொல்கிறீங்க இல்லையா, இது வந்து ஜனநாயகத்துக்கு ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு மக்கள் சந்தோஷப்படுறாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒரு பக்கம் வந்து அது மெஜாரிட்டியா வந்திருந்தா அது இன்னும் இவ்வளவு குழப்பமா இருந்திருக்காது. இது வியாபாரம் பண்றவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, மெஜாரிட்டி வந்தாதான் ஷேர் மார்க்கெட் நல்லா ஏறும், மெஜாரிட்டி வந்தாதான் வியாபாரம். வயிற்று பொழப்புக்கு அங்கங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, வேலை வாய்ப்பு இல்லாதனால தான் நிறைய இடத்துல ஓட்டே போடல, ஓட்டு போடவே வரல. எது ஜனநாயகம்? வியாபாரம் தான் ஜனநாயகமா? வியாபாரன்றது எப்படியா இருந்தாலும் நடக்கும். சிங்கிள் மெஜாரிட்டி போட்டால் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணீங்க? கை கால் சரியா இல்லாதவங்களுக்கு 18% விழுக்காடு ஜிஎஸ்டி போட்டிங்க அந்த உபகரணம் வாங்குறதுக்கு. ஆஸ்பத்திரியில் போய் படுக்க கிடந்தா ஐசியூ பெட்டில் சாக கிடக்கிறவனுக்கு போட்டிங்க 18% விழுக்காடு. சாப்பாட்டுக்கெல்லாம் வரியே இல்லை, அதுக்கு போட்டிங்க வரி. பண மதிப்பீடு சிங்கிள் மெஜாரிட்டியில் இருந்ததுனால தானே இதெல்லாம் பண்ணீங்க. இனிமேல் இந்த மக்கள் விரோத சட்டங்கள்லாம் வராதுன்னு சொல்லிட முடியுமா? வராதுன்னு இல்லை, இதெல்லாம் பண்ணால் நாயுடுவோ இல்லை நிதிஷ்குமாரோ கேள்வி கேட்பாங்க, இல்லை மற்றவர்கள் கேள்வி கேட்பாங்க. பிஜேபியில் இருக்கவங்களே முன்கூட்டியே சொல்லி விடுவாங்க. அதிருப்தி நிறைய ஆகுது இல்லைங்களா? பயம் போய் அதிருப்தி. அதாவது போன மோடி அவர்கள் ஆட்சியில் நமக்கு எதுக்கு பிரச்சனை, நம்ம மீது எதனா விசாரணை வரும், மோடியோட கோவத்துக்கு ஆளாகக்கூடாதுன்னு நினைப்பேன். இன்னைக்கு மோடியோட கோவம், எனக்கே பதவி இல்லை, எனக்கே வந்து ஒரு டெண்டர் கிடைக்கல, எனக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கல, அப்புறம் என்ன பதவி, அந்த கோவம் வரும். முன்னாடி அப்படி கிடையாது. அதுதான் அந்த சிங்கிள் மெஜாரிட்டிக்கும் மைனாரிட்டி கவர்மெண்ட்டுக்கும் வித்தியாசம். எடப்பாடி பழனிசாமி எதுக்கு வந்து எந்த மாவட்ட செயலர் மீதும் நடவடிக்கை எடுக்கல, எதுக்கு எந்த அமைச்சர்கள் மீதும் வந்து அப்படி அப்படியே எல்லாருக்கும் சீட்டு கொடுத்து 15-18% ஓட்டு விகிதாச்சாரம் குறைஞ்சாலும் எதனால அமைதியாக இருக்கிறாரு? ஏன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்து நடத்துறதுனால வந்த பிரச்சனை. இதே மெஜாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்து ஒரு சில இடத்துல தேர்தலை மாற்றிருப்பார். இப்போ அவங்க நிலைமை அதுதான். இந்த 2 வருஷத்துக்கு ஒரு அமைச்சரை மாற்றுறது கொள்றதுனால, அமைச்சரை மாற்றினா ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவாப்புல, திருப்பி பை எலெக்ஷன் வரும். அந்த இடத்துல இந்தியா கூட்டணி ஜெயிச்சுதுன்னா உங்களுக்கு தானே நெருக்கடி. இல்லை, இதில் இப்போ நீங்கள் சொன்னது போல் நீங்கள் அண்ணா ஃபாலோ பண்ணக்கூடிய ஆள், இப்போ மாநில சுயாட்சி இப்போது தென்னகத்திற்கான ஒரு அடையாளமாக வந்து சந்திரபாபு நாயுடு இருப்பார், அவர் நமக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பாருன்னு ஸ்டாலின் நேற்று ட்வீட் பண்ணியிருந்தார். இப்போ அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நம்ம ஒரு தென்னகத்துக்கான அடையாளமாக சந்திரபாபு நாயுடு பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்கலாம், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. சந்திரபாபு நாயுடு அவர்களை பொறுத்தவரையிலும் பாலாறு தண்ணி பிரச்சனையாகட்டும் எதுவாகட்டும், ஒரு சில நேரத்தில் நீங்கள் ஒரு கடிதம் எழுதுனீங்கன்னா ஏதோ ஒரு பதில் கடிதம் வரும், ஏதோ ஒரு பேசுகிற தன்மை படைத்தவர் தான். ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்குமே ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பேசி கீசி தீர்க்கிற ஒரு தன்மை தான். இப்போ கர்நாடகாவில் நம்ம காவேரி அளவுக்கு நடக்கக்கூடிய அந்த சண்டைகளோ இல்லை முல்லை பெரியார் அளவுக்கு வந்து நமக்கு பாலாறில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்தது கிடையாது. அதேமாதிரி கிருஷ்ணா நீர் நமக்கு பகிர்ந்து கொடுக்குறதுலையும் சரி, பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போனாங்கன்னா அங்கே வந்து ஒரு சந்தோஷமாக ஒரு இன்முகத்தோடு வர ஒரு தன்மை தான் பார்க்கலாம். அதே மாதிரி ஆந்திராக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி வர்த்தக ரீதியாகவும் சரி ஒரு எப்பயுமே பார்டரில் வந்து அது திருப்பதி பார்டர் ஆகட்டும் திருவள்ளூர் ஆகட்டும் நமக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய சண்டை ஒரு டென்ஷன்லாம் இருந்தது கிடையாது. கேரளா பார்டரில் ஆகும், கர்நாடகா பார்டரில் ஆகும், நமக்கும் ஆந்திராக்குமே பார்டர் இருக்குது, ஆனால் அந்த நிலை கிடையாது. அதே மாதிரி சந்திரபாபு நாயுடை பொறுத்தவரைலாம் நன்கு பழகக்கூடியவர்,
ஒரு ஒரு கட் அண்ட் ரைட்டாக அந்த மாதிரி இல்லை, ஒரு டிப்ளமேட்டிக் பர்சன். அப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து இப்போ ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசினார் 1/2 மணி நேரம். என்ன பேசினார் நமக்கு தெரியாது. இறங்கிலாம் போவாதீங்க, கேளுங்க, உங்களுக்கு எதனா பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் இந்திய கூட்டணி ரெடியாக இருக்கு, நான் ரெடி பண்ணுறேன், 40 சீட்டு அப்படியே முள்ளங்கி பந்த மாதிரி கொடுப்போம், கேரளாலேயும் கொடுப்போம், நான் சொன்னால் காங்கிரஸில் கேட்பாங்க, ராகுல் பேசுவார் கேட்பார், எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு அவங்க வரக்கூடாது, யார் வேணால் வரட்டும் அப்படின்னு நல்லா அந்த தெம்பு கொடுத்து தைரியமாக கொடுத்துருப்பாரு. என்னோட சின்ன வருத்தம் என்னென்னா, ஐயா அதை ஓப்பனாக பண்ணணும். ஸ்டாலின் என்பது ஒரு பேர் ஒண்டி கிடையாது, அது ஒரு புரட்சி பண்ணலாம், அவர் அதை நினைக்க மாட்டேன்றார். அதுதான் பிரச்சனை. அவர் வந்து இது வந்து ஒரு அரசியல் கணக்கு. இந்த தாமதமாகிற நேரம்லாம் வந்து டியூன் போடுற மாதிரி இங்கே ஒரு பாட்டு போடலாம், இங்கே ஒரு பாட்டு போடலாம், இங்கே ஒரு ராகம் ஒன்று வாசிக்கலாம், அதெல்லாம் வாசிக்கணும். ஏன் வந்து நான் வந்து கேள்விப்பட்டேன், பிரதமர் பேருக்கு வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் பேர் பரிசீலிக்கப்படவில்லை. ஏன் வரல? ஏன் தென்னிந்தியாவிலேருந்து ஏன் பிரதமர் வரக்கூடாது? பாரதிய ஜனதா கட்சி இருக்கட்டும், நீங்கள் யார் அடிப்படையில்? ஒரு சன்னியாசி, இல்லை தியானம் பண்ணக்கூடிய ஒரு 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 கடவுள் பிறவி. இது சந்திரபாபு நாயுடுக்கு விட்டு கொடுக்கலான்னு கூட கடிதம் எழுதலாம் இவர் பிரதமருக்கு. தென்னிந்தியாவுக்கு எதுவுமே கிடைக்கல, போன ஆட்சியில் 130 சீட்டில் அமைச்சர்களுக்கு கூட கொடுக்கல, தயவுசெய்து பிரதமரோ இல்லை துணை பிரதமரோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சந்திரபாபு நாயுடுக்கு விட்டு கொடுக்கணும். நாங்களும் ஆந்திராவும் வந்து அண்ணன் தம்பி மாதிரி எங்கள் சகோதரர்களுக்கு தென்னிந்தியாவிலேருந்து விட்டு கொடுங்க, கடிதம் எழுதுங்க, டிஓ லெட்டர் எழுதுங்க, டெமி அஃபிஷியல் லெட்டர். என்ன கெட்டு போச்சு? அறிக்கை விடுங்க. இல்லை மற்ற கட்சி யாரெல்லாம் இருக்காங்களோ, சிறிய கறி கட்சியெலாம் இருக்குல்ல, சொல்லுங்கள் சந்திரபாபு நாயுடுக்கு எதனா பார்த்து செய்யுங்கன்னு சொன்னால், அப்போ நாயுடு ஸ்ட்ரென்த்து பண்ண நாயுடு போய் உட்காந்து நாயுடு ஷோல்டர் டு ஷோல்டர் பேசுவார்ல. என்னாஜி வெளியில் பேசுறதுலாம் கேட்குதா? மம்தா பானர்ஜி கூட காலைல ஃபோன் பண்ணாங்க, சரி பார்க்கலாம் அப்படின்னு அப்படி சொல்லலாம்ல. இப்போ ஊழல் பிரச்சனை அப்படின்றது இருக்கு. இப்போ அண்ணா அதிமுக காலத்தில் வந்து கோல் விஷயத்தில் வந்து கோல் இறக்குமதி பண்ண விஷயத்தில் அதானி ஊழல் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இப்போ தேர்தலில் பேசப்பட்டுச்சு. அப்புறம் எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கேமாக இருக்கட்டும், பிஎம் கேரா விஷயம், அந்த விஷயமா இருக்கட்டும், இப்போ பல ஊழல்கள் பாஜக ஆட்சியில் இருக்குது. அதெல்லாம் இப்போ வெளியில் வருமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குல்ல. அதெல்லாம் வந்து நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு கூர்ந்து கவனிக்கணும். பதவி கேட்கும்போது இல்லைங்க முடியாது, என்னங்க நீங்கள் வேறு, அவங்க வேறு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஆட்சி எதனா ஒன்று பண்ணணும், இல்லை விசாரிக்கணும், இதை சொல்லுங்கள் அப்படின்னாவே அவங்க ஆட்டோமேட்டிக்காக பயப்படுவாங்க. ஆட்சி மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? எத்தனை பேர் உள்ளே போவீங்க? அமலாக்கத்துறை யார் மிஸ்யூஸ் பண்ணாலும் மிஸ்யூஸ் பண்ணப்படலாம், சட்டம் அப்படி இருக்குது. பிஎம்எல் ஆக்ட் 2002 புரியுதுங்களா? கைது பண்ணிவிட்டு கைதுக்கு உண்டான காரணத்தை சொல்ல வேணாம், ஒரு என்வலப் கவரில் எவிடன்ஸ்னு ஒன்று வச்சு அதை அப்படியே பேஸ்ட் பண்ணி எத்தனை போய் நீதிபதிக்கிட்ட கொடுக்கணும். நீதிபதி அதை பார்த்துட்டு ஓகே ரைட்டு, அதன் மீது நம்பகத்தன்மை, அதன் மீது விசாரணை என்பது கிடையாது. அப்போ ஒரு கருப்பு சட்டத்தை வைத்து நீங்கள் ஆட்சி பண்ணீர்கள். ஆட்சி மாறி இருந்தால், காட்சி மாறி இருந்தால் அந்த கருப்பு சட்டம் உங்கள் மீதும் பாயம். அப்போ இந்த பயம் வந்து அவங்களுக்கு தொடர்ந்து இருக்கும். அப்போது இதனால் இந்த துறைகள் இது எல்லாமே வந்துட்டு என்னன்னா, இந்த தனி மெஜாரிட்டி வராதனால ஒரு பிரச்சனை. ஆனால் இது வந்து கரெக்டான தருணம். இந்த தருணத்தை வந்து இந்திய கூட்டணி வந்து ஒரு நல்ல எதிர்க்கட்சியாக தொடர்ந்து பண்ணணும். இதுக்கப்புறம் எந்த தேர்தல், இடைத்தேர்தலோ சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் இந்திய கூட்டணி தோக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். தோக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகிடும்னா, இந்த கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணுவாங்க, இல்லை இந்த கட்சியிலேருந்து கும்பலாக போய் பிஜேபியில் சேர்ந்து பிஜேபி திருப்பி சிங்கிள் மெஜாரிட்டியாக வந்துவிட்டால் அமலாக்கத்துறை யார் கதவை வேணாலும் தட்டும். எதிர்கட்சிகள் மாநில அந்தஸ்து, மாநில சுயாட்சி, அறிஞர் அண்ணா சொல்லப்பட்ட அந்த கோட்பாடுகள் நடக்காது. இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து ஐயா பாரத பிரதமர் மாநிலங்களோட கோரிக்கைகள் பண்ணப்படும் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு பேசுகிறாரு. 10 வருஷமாக பீகார் பணம் கேட்டாங்க, கொடுக்கலையே. பீகாரில் மக்கள் அதான் அந்த ஆட்சியாளர்கள் கேட்டாங்களா, கொடுக்கலையா. சந்திரபாபு நாயுடுக்கு முன்னாடி ஜெகனும் சரி கேட்டாங்களே, தனி மாநில அந்தஸ்து கொடுங்க, மாநிலத்தை பிரிச்சிட்டிங்க, எங்கள் தலைநகர் தெலுங்கானாவுக்கு போயிடுச்சு ஹைதராபாடு, இன்னும் அதுலேருந்து மீளலை, எதனா பார்த்து பண்ணுங்க, பணம் கொடுங்க, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுங்க கேட்டாங்களே, கொடுக்கலையா. இப்போ கேட்பாங்க. டிலே பண்ணால் நாயுடுவோட கோவத்துக்கு ஆளாகும். நாயுடுவோட கோவத்துக்கும் நிதிஷ்குமார் கோவத்துக்கும் ஷிண்டே அவர்கள் கோவத்துக்கும் ஆளாகினால் அந்த கோவம் பாரத பிரதமர் மோடிக்கு நல்லது அல்ல. அது வந்து அவருக்கு சுகரு பிபி எல்லாத்தையும் ஏற்றி விடும். அதனால் அவர் கோவப்படாமல் இவங்கள கூலாக வச்சுக்கணும். யாரை? நிதிஷ்குமாரையும். நிதிஷ்குமார் திடீர்னு போய்ட்டு ஹாய் படி அப்படின்னு சொல்லி தேஜஸ்வியை பார்த்து விளையாடுவார். அப்புறம் திடீர்னு போயிட்டு என்ன பண்ணுவார், சோனியா காந்தி கிட்ட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பூங்கொத்து கொடுப்பார். கோவப்படக்கூடாது. ஏன் நிதிஷ் இங்கே இருக்கிறீங்க, அங்கே போகிறீங்க? அவர் என்ன சொல்லுவார், மேரா நாம் பெல்டி குமார் ஹே,
இங்கேருந்து அப்படியே பெல்ட் டேஸ்ட்னா அங்கே போய் நிற்பேன், அங்கேருந்து அப்படியே பெல்ட் டேஸ்ட் இங்கே வந்து அதெல்லாம் கேட்கக்கூடாது, நீ ஏன் கேட்குற அப்படின்னு. அப்போ அதெல்லாம் வந்து அதனால் நிதிஷ்குமார் ஐயாவையும் சந்திரபாபு நாயுடு ஐயா அவர்களையும் ஏக்நாத் ஷிண்டே போன்றவர்களையும் பாதுகாப்பாக கூலாக வச்சுக்கினீங்கன்னா நீங்களும் கூலாக இருக்கலாம். இல்லை கொடுக்க முடியாது அப்படி இப்படின்னா அப்புறம் வேறு எதனா ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்சி மாடலாம் வச்சுன்னா நீங்கள் சொன்ன அந்த பட்டியலிட்டிங்க இல்லையா, கோல் வாங்கினதில், அப்புறம் பிரதமரோட அந்த நிதியில் ஏற்பட்ட அந்த குளறுபடிகள், எலக்ட்ரல் பாண்டு கொடுத்தது யார், வாங்கினது யார், எதுக்கு கொடுத்தீங்க, கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன ஜிஓ போட்டாங்க, இதெல்லாம் எங்கள் ஐயா சந்திரசூட் மேலேருந்து உட்காந்து பார்த்துட்ருக்காரு. ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுல முக்கிய பங்கு அவருக்கு இருக்குது, அவரை மறந்துடக்கூடாது. அவரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த கூத்தெல்லாம் என்ன நடக்குது, சட்டப்படி என்ன நடக்குமோ அதெல்லாம் நடக்கும். அதனால் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெற்றிகரமான தோல்வி தான் இது. நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு நன்றி.